நல்லவர் இருக்கிறோம் கூப்பி பக்கத்தில் இயேசு நல்லவர்னு சொல்லுங்க. நமக்காய் காத்திருக்கிறவர்களுக்கும் ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை மனுஷன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை நாட்களில் இந்த காலை ஜெப வேளைகளிலே ஆதியாகம புத்தகத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளுக்கான காலை செய்தி 42ஆம் அதிகாரம் 38 வசனங்கள் இருக்கிறது. வேகமாய் வாசிக்கலாமா? வாசிங்க ஆள்காரே, வாசிங்க. எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றார். யோசேப்பின் சகோதரர் 10 பேர் தானியம் கொள்ள எகிப்திற்கு போனார்கள். யோசேப்பின் தம்பியாகிய பென்யமீனுக்கு ஏதோ மோசம் வரும் என்று சொல்லி யாக்கோபு அவனை அவன் சகோதரரோடு அனுப்பவில்லை. கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தபடியால் தானியம் கொள்ள போகிறவர்களுடனே கூட இஸ்ரவேலின் குமாரரும் போனார்கள். யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். யோசேப்பு அவனை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களோடு பேசி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுக்காரர் தேசம், நீங்கள் வேவுக்காரர் தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், அப்படியல்ல ஆண்டவனே, உமது அடியாராகிய நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம். நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். நாங்கள் நிஜஸ்தர், உமது அடியார் வேவுக்காரர் அல்ல என்றார்கள். அதற்கு அவன், அப்படி அல்ல, தேசம் இங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்கவே வந்தீர்கள் என்றான். அப்பொழுது அவர்கள், உமது அடியாராகிய நாங்கள் 12 சகோதரர், கானான் தேசத்தில் இருக்கிற ஒரு தகப்பனின் புத்திரர். இளையவன் இப்பொழுது எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான், ஒருவன் காணாமற் போனான் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, உங்களை வேவுக்காரர் என்று நான் சொன்னது சரி. உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தாலொழிய நீங்கள் இங்கிருந்து புறப்படுவதில்லை என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன். இதனாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்கள் சகோதரரை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள். உங்களிடத்தில் உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்படும் அளவும் நீங்கள் காவலில் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் வேவுக்காரத்தான் என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்கள் எல்லாரையும் 3 நாள் காவலில் வைத்தான். மூன்றாம் நாளில் யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். நீங்கள் நிஜஸ்தரானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் காவல் கூடத்தில் கட்டுண்டிருக்கட்டும். மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தினால் வருகிற உங்கள் குடும்பத்திற்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்துக்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள். அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய்யென்று விளங்கும், நீங்கள் சாவதில்லை என்றான். அவர்கள் அப்படி செய்ததற்கு இசைந்து, நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது
அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமல் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமல் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றான். யோசேப்பு துபாசியை கொண்டு அவர்களிடத்தில் பேசினபடியால் நாங்கள் சொன்னது அவனுக்கு தெரியும் என்று அறியாதிருந்தார்கள். அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது திரும்ப அவர்களிடத்தில் வந்து அவர்களோட பேசி அவர்களின் சிமியோனை பிடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கட்டுவித்தான். பின்பு அவர்கள் சாக்குகளை தானியத்தால் நிரப்பவும் அவர்கள் பணத்தை திரும்ப அவனவன் சாக்கிலே போடவும் வழிக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கவும் யோசேப்பு கட்டளையிட்டான். அப்படியே அவர்களுக்கு செய்யப்பட்டது. அவர்கள் அந்த தானியத்தை தங்கள் கழுதைகள் மேல் ஏற்றிக்கொண்டு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார்கள். தங்குகிற இடத்தில் அவர்கள் ஒருவன் தன் கழுதைக்கு தீவனம் போட தன் சாக்கை திறந்த போது சாக்கின் வாயிலே தன் பணம் இருக்கிறதை கண்டு தன் சகோதரனை பார்த்து, என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கில் இருக்கிறது என்றான். அப்போது அவர்களுடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். அவர்கள் கானான் தேசத்தில் உள்ள தங்கள் தகப்பனாகிய யாக்கோபின் இடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்ததை எல்லாம் அவனுக்கு அறிவித்து, தேசத்துக்கு அதிபதியாக இருக்கிறவன் எங்களை தேசத்தில் வேவு பார்க்க வந்தவர்கள் என்று எண்ணி எங்களோட கடினமாய் பேசினான். நாங்களோ அவனை நோக்கி, நாங்கள் நிஜஸ்தர், வேவுகாரர் அல்ல. நாங்கள் 12 சகோதரர், ஒரு தகப்பன் புத்திரர். ஒருவன் காணாமல் போனார், இளையவன் இப்போது கானான் தேசத்தில் எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான் என்றோம். அப்பொழுது தேசத்தின் அதிபதியானவர், நீங்கள் நிஜஸ்தர் என்பதை நான் அறியும்படி உங்கள் சகோதரரில் ஒருவனை நீங்கள் என்னிடத்தில் விட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் வாங்கி கொண்டு போய் கொடுத்து உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்தில் அழைத்துக் கொண்டு வாருங்கள். அதனாலே நீங்கள் வேவுகாரர் அல்ல, நிஜஸ்தர் என்பதை நான் அறிந்து கொண்டு உங்கள் சகோதரனை விடுதலை செய்வேன். நீங்கள் இந்த தேசத்திலே வியாபாரமும் பண்ணலாம் என்றார் என்று சொன்னார்கள். அவர்கள் தங்கள் சாக்குகளில் உள்ள தானியத்தை கொட்டுகையில் இதோ அவனவன் சாக்கிலே அவனவன் பணமுடிப்பு இருந்தது. அந்த பணமுடிப்புகளை அவர்களும் அவர்கள் தகப்பனும் கண்டு பயந்தார்கள். அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளையற்றவன் ஆக்குகிறீர்கள். யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றார். அப்பொழுது ரூபன் தன் தகப்பனை பார்த்து, அவனை என் கையில் ஒப்புவியும், நான் அவனை திரும்ப உம்மிடத்தில் கொண்டு வருவேன். அவனை கொண்டு வராவிட்டால் என் 2 குமாரரையும் கொன்று போடும் என்று சொன்னான். அதற்கு அவன், என் மகன் உங்களோட கூட போவதில்லை. அவன் தமையன் இறந்து போனான், அவன் ஒருவன் மீதியாயிருக்கிறான். நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் அரைமயிரை சஞ்சலத்தோடு பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 42 44 அதிகாரம் அல்லது 45 அதிகாரம் வரையில யோசேப்பினுடைய சகோதரர் எகிப்துக்கு தானியம் கொள்ள போய் வந்த அந்த சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு 42 தாண்டிக்கலாம், நாளைக்கு 42, 43, 44, 45 ஆகிய அதிகாரங்களை கொண்டு சேர்த்து நாம் தியானிப்போம். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு இருப்பானே, பணத்துக்காக எகிப்திலே போய் தானியத்தை வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். ஏற்கனவே எகிப்து தேசம் மாத்திரமல்ல, சுற்றி இருக்கிற எல்லா பகுதிகளிலும் பஞ்சம் உண்டாயிருந்தது என்று நேற்று தினத்திலே நாம் பார்த்தோம். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி எகிப்திலே போய் நமக்காக தானியம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி தகப்பன் சொன்னார். ஆகவே அந்த கடைசி மகன் பெஞ்சமினை தவிர்த்து 10 பிள்ளைகள்
புறப்பட்டு போனார்கள் தானியம் வாங்குவதற்கு. கானான் தேசத்துல பஞ்சம் இருந்தபடியால் கானான் தேசத்தை சேர்ந்த அநேகர் எகிப்துக்கு போய் தானியம் வாங்க போனார்கள். அவர்களோடு இந்த 10 பேரும் புறப்பட்டார்கள். யோசேப்பு அவர்களை பார்த்து தங்கள் சகோதரர்கள் என்று புரிந்து கொண்டார். ஆனால் அறிந்தும் அறியாதவன் போல இவர்களோட எபிரேய பாஷையில பேசாம எகிப்திய பாஷையிலே பேசினான். எகிப்திய பாஷையில பேசி தன்னை யோசேப்பு என்று அவர்களுக்கு அவன் வெளிப்படுத்தவில்லை. மாறாக அவன் கடினமாய் பேசுகிறான். அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் வெளிப்படுத்தாமல் இருந்தான். யோசேப்பு தன் சகோதரரை குறித்து கண்ட கனவு நிறைவேறுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். நீங்கள் வேவுக்காரர், தேசம் திறந்திருக்கிறது, வேவு பார்க்க வந்திருக்கிறீர்கள் என்று தன் சகோதரரை கடினமாய் சொன்னான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல ஆண்டவனே, உமது அடியாராகிய நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம். ரொம்ப ரேர் வாக்கியம் இருக்கு பாரு. சகோதரனை தம்பிய அண்ணன்கள் என்னன்னு சொல்றாங்க, அப்படி அல்ல ஆண்டவனே என்று சொல்கிறார்கள். அதற்கு அவன் இல்லை அப்படி இல்லை, நீங்க போய் சொல்றீங்க, தேசம் திறந்து கிடக்கிறது என்று வேவு பார்க்க வந்தீர்கள். அப்ப இவங்க சொல்றாங்க, நாங்க ஒரே தகப்பனுடைய குமாரர் 12 பேர், ஒருவன் எங்கள் தகப்பனோடு இருக்கிறான், ஒருவன் காணாமல் போய்விட்டான் என்று சொன்னார். யோசேப்பு, நான் சொன்னது சரிதான், நீங்க வேவுக்காரர். ஏன்னா உங்க இளைய சகோதரன் வருகிற வரையிலே நான் உங்களை எகிப்திலிருந்து அனுப்ப போவது இல்லை. இதனால் நீங்கள் சோதிக்கப்பட போகிறீர்கள். உங்க இளைய சகோதரன் வருகிற வரையிலே நீங்கள் காவலில் இருக்க வேண்டும். 3 நாள் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டான். சகோதரன்னு தெரிஞ்சும் ஜெயிலில் போட்டான்னு நியாயமா? அவன் 2 வருஷம் தானே ஜெயில. பணத்துக்கு அவனை வித்துட்டீங்களா, அது பரவாயில்லையா? சரி, 3 நாள் சிறைச்சாலையில் வைத்தான். வைத்து 3ஆம் நாளிலே, நீங்கள் நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கணும்னா ஒண்ணு செய்யுங்க. நீங்கள் நிஜஸ்தரானால் உங்கள் சகோதரரில் ஒருவர் காவலில் இருக்கட்டும், 9 பேர் திரும்பி போங்க. போயிட்டு உங்க வீட்டில் இருக்கிற அந்த கடைசி சகோதரனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னான். உங்க கடைசி சகோதரனை என்னோட என்று அழைச்சு வந்தீங்கன்னா அப்பதான் நீங்கள் நிஜஸ்தர், உண்மையான மனிதர்கள் என்பதை நான் அறிந்து கொள்வேன். இல்லைன்னா நீங்க அப்படி அல்ல. இவங்க ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமல் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றார். அன்னைக்கு யோசேப்ப அடிச்சு குழியில தள்ளி வானான்னு நான் சொன்னனே, கேட்டீங்களா? அவனை வித்துட்டீங்களே, இப்போ அவனுடைய இரத்தப்பழி நம்மை பழி வாங்குகிறது என்று சொல்லி சொன்னான். யோசேப்பு பேசின அந்த பாஷை பேரு துபாசி. 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசேப்பு துபாசியை கொண்டு அவரிடத்தில் பேசினபடியால் தாங்கள் சொன்னது அவனுக்கு தெரியும் என்று அறியாதிருந்தார்கள். துபாசி ஒரு லாங்குவேஜ். என்ன லாங்குவேஜ்? இஜிப்சியன் லாங்குவேஜ். எகிப்திய பாஷைகளில் ஒன்று துபாசி. ஓகே, துபாசி என்பது டிரான்ஸ்லேட்டர்னு அர்த்தம் கொள்கிறது. துபாசி என்றால் என்ன? மொழிபெயர்ப்பாளர். துபாசினா என்ன? மொழிபெயர்ப்பாளர். இப்போ பாஷை தெரியலன்னா மொழிபெயர்க்கிறதுக்கு பக்கத்தில் ஒருத்தர் வச்சுக்கிறாங்கல்ல, அவனை கொண்டு, மொழிபெயர்ப்பாளரை கொண்டு யோசேப்பு பேசினதாக இங்கே அர்த்தம் கொள்கிறது. அவன் அவர்களை விட்டு தூரம் போய் அழுது திரும்ப அவர்களிடத்தில் வந்து அவர்களோட பேசி அவர்களில் சிமியோனை பிடித்து வைத்துக் கொண்டு அவர்கள் கண்களுக்கு முன்பதாக சிமியோனை கட்டுவித்தான். ஜெயில சங்கிலி போட்டு ஜெயில கட்டுவித்தான். பிறகு வேலைக்காரரை பார்த்து அவன் சாக்குகளை நிரப்புங்க. அவன் சாக்குகளிலே
என்னத்தை வைங்க, அவங்க கொண்டு வந்த பணத்தை வச்சு அனுப்பிடுங்க. 9 பேர் திரும்பி போறாங்க. கொஞ்சம் தூரத்துல அவங்க தாங்கள் சாப்பிடும்படியாக தம்முடைய மிருகங்கள் கொடுக்கும்படியாக சாக்க திறந்தா அதுல என்ன இருந்துச்சு? அவங்க கொண்டு போன பணம் இருந்துச்சு. தன் சகோதரரை பார்த்து என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, என் சாக்கில இருக்கிறது என்று சொல்லி ஒருவரை ஒருவர் பார்த்து தேவன் நமக்கு இப்படி செய்தது என்னன்னு பேசிக்கிட்டாங்க. தங்கள் தகப்பனாகிய யாக்கோபினிடத்துல கானான் தேசத்துக்கு வந்து இவைகளை சொன்னார்கள். நாங்கள் உண்மையானவர்கள், வேவுக்காரர்கள் அல்ல. ஆனால் அந்த அதிபதி எங்களை நம்பவில்லை, வேவுக்காரன் என்று சொல்லி எங்களை நினைத்தார். அதனால சிமியோனை பிடித்து வைத்துக் கொண்டார். கடைசி சகோதரனை அழைத்து கொண்டு வருகிற வரையிலே உங்களிடத்திலே அவனை சிமியோனை அனுப்புவதில்லை என்று சொன்னார். உங்க அப்பாவுக்கு சிமியோனை அனுப்ப இஷ்டம் இல்லை, பெஞ்சமினை அனுப்ப இஷ்டம் இல்லை. ஆகவே அமைதியாகிறார். அந்த தானியமும் என்ன ஆயிடுச்சு? சாப்பிட்டு காலி ஆயிடுச்சு. பஞ்சம் கொடியதாக இருக்கிறது. இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க வேண்டும்? தானியம் எல்லாம் ஆயிடுச்சே, போய் எகிப்திலிருந்து கொஞ்சம் தானியம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்று தகப்பன் சொன்னார். அப்பொழுது அவர்கள் எப்படி நாங்கள் போக முடியும்? அந்த மனுஷன் தான் கடைசி சகோதரனை அழைத்து கொண்டால் வழியே திரும்பி வாங்க, இல்லைன்னா போக மாட்டீங்கன்னு சிமியோனையும் ஜெயிலில் போட்டு வச்சிருக்கிறானே. பெஞ்சமினை எங்களோடு அனுப்பினால் நாங்கள் போகிறோம், இல்லாவிட்டால் நாங்கள் போக மாட்டோம். யாக்கோபு, உங்களுக்கு இன்னொரு சகோதரன் இருக்கிறான்னு ஏன் அந்த மனுஷனுக்கு சொன்னீங்க? இன்னொரு சகோதரன் இருக்கிறான் என்று ஏன் சொன்னீங்க? ஏன் எனக்கு இந்த துன்பத்தை வருவித்தீர்கள்? அப்ப இவங்க சொல்றாங்க, உங்க தகப்பன் உயிரோடு இருக்கிறாரா? உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டா என்று எங்களையும் எங்கள் வம்சத்தையும் குறித்து விவரமாய் விசாரித்தான். அவன் கேள்விகளுக்கு தக்கதாக பதில் சொன்னமே தவிர நாங்களாக பதிலளிக்கவில்லை என்று சொன்னார்கள். யூதா அவன் தகப்பனை பார்த்து, நீரும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம், பிள்ளையாண்டனை என்னோட அனுப்புவோம். ஒருவேளை நான் பெஞ்சமினை திருப்பி கொண்டு வரலன்னா என்னுடைய 2 பிள்ளைகளை உம்முடைய வசத்துல விட்டு போகிறேன். ரூபன் வைத்திய சொல்றான், யார் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களை வெட்டி போடும். அப்ப இந்த சம்பவம் நடக்கிறப்போ யூதா எங்க திரும்பி வந்துக்கிறாரு? அப்பா வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிறாரு. கரெக்டா? இந்த சம்பவம் நடக்கிறப்போ எகிப்திலே பஞ்சம் வந்த போது அங்க அல்லது தாமார் 2 பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு இந்த வனவாசம் போதும், இந்த புறஜாதி அந்நிய மண்ணில் வாழ்ந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வந்துக்கிறாரு? திரும்பி வந்துக்கிறார். ஆனா லோத்து திரும்பி வரல, யூதா திரும்பி வந்துக்கிறார். இப்ப பணத்தை 2 மடங்கு கொண்டு போங்க, பெஞ்சமினையும் அழைத்து கொண்டு போங்க. எப்படியாவது பெஞ்சமினை காத்துட்டு திருப்பி அழைத்து கொண்டு வாருங்கள், இல்லை என்றால் நான் பிள்ளையற்றவனாய் இருப்பேன் என்று யாக்கோபு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த முறை பெஞ்சமின் கூட கொண்டு போகிறார்கள். அவங்க அப்பா சொல்றாரு, இந்த முறை என்ன பண்ணுங்க, வெறும் பணத்தோட போகாதீங்க, இந்த தேசத்தில் உச்சிதமான வஸ்துகளில் கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும் கந்த வர்க்கங்களும் வெள்ளை போலமும் தெரபிந்து கொட்டைகளும் வாதுமை கொட்டைகளும் உங்கள் சாக்குகளில் போட்டு அந்த மனிதனுக்கு காணிக்கையை கொண்டு போய் கொடுங்கள். 43ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த மனிதனுக்கு காணிக்கைகளை கொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். நீங்க ஏசுநாதருக்கு என்னென்ன கொடுத்தாங்களோ, மெய்ப்பர்கள் ஏசுநாதருக்கு என்னென்ன காணிக்கைகளை கொடுத்தார்களோ அவைகள் எல்லாம் யாருக்கும் கொடுக்கப்படுகிறது? யோசேப்புக்கும் கொடுக்கப்படுகிறது. ஏசுநாதருக்கும் யோசேப்புக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகளில் இதுவும் ஒன்று. இந்த முறை பெஞ்சமினோட போனதும்
யோசேப்புக்கு துக்கம் தாங்க முடியவில்லை. அவன் அதிகமாக அழுதான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோசேப்பு அரண்மனையில் வேண்டாம், என் வீட்டில் இவர்களுக்கு என்ன செய்யுங்க, விருந்து செய்யுங்கன்னு வேகமாய் வேலைக்காரருக்கு சொல்லி வீட்டில் அவர்களுக்கு விருந்து செய்தார்கள். இப்போ இவங்க 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாங்கள் தங்கும் இடத்தில் போய் எங்கள் சாக்குகளை திறந்தபோது நாங்கள் நிறுத்து கொடுத்த நிலையின்படியே அவனவன் பணம் அவனவன் சாக்கின் வாயிலே இருக்க கண்டோம். அதை நாங்கள் திரும்பவும் எங்கள் கையிலே கொண்டு வந்திருக்கிறோம். அந்த வேலைக்காரர்களிடத்திலே இவர்கள் பேசுகிறார்கள். இவர்களை யோசேப்பின் வீட்டுக்கு கொண்டு போன அந்த வேலைக்காரனிடத்துல பேசுகிறார்கள். போன முறை நாங்கள் தானியம் அங்க வந்தோம், நாங்கள் திரும்பி போகிற வழியிலே பிரித்து பார்த்தால் எங்கள் சாக்குகளிலே நாங்கள் கொண்டு வந்த பணமும் இருந்தது. அந்த பணத்தை எங்கள் சாக்குகளிலே போட்டது இன்னார் என்று எங்களுக்கு தெரியும். இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அரண்மனையில இருந்து வெளியே கொண்டு போன உடனே இவங்கள சிரச்சேதம் பண்றதுக்கு கொண்டு போறாங்கன்னு நினைச்சிட்டாங்க. அவங்க கிட்ட தங்களுடைய நியாயத்தை சொல்லுகிறார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். நீங்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லி சிமியோனை வெளியே அழைத்து வந்து அவர்களிடத்தில் விட்டார். சிமியோன் இதுவரை எங்க இருந்தாங்க? அந்த மனுஷன் அவர்களை யோசேப்பின் வீட்டுக்குள்ள கொண்டு போய் அவர்கள் கால்கள் கழுவும்படி தண்ணீர் கொடுத்து அங்க சாப்பிடும்படியாக அவர்களுக்கு ஒழுங்கு செய்யப்படுகிறது. யோசேப்பு வீட்டுக்குள் வந்தபோது தாங்கள் கொண்டு வந்த காணிக்கைகளை கொடுத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். அப்போ அவன் கண்ட கனவு நிறைவேறிச்சு. அவர்களுடைய சுக செய்தியை அவன் விசாரித்து, நீங்கள் சொன்ன முதிர் வயதான உங்கள் தகப்பன் சுகமாய் இருக்கிறாரா, அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று விசாரித்தான். இவர்கள் எங்கள் தகப்பன் சுகமாய் இருக்கிறார், இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி குனிந்து வணங்கினார்கள். மறுபடியும் அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தன் தாய்க்கு பிறந்த சகோதரனாகிய பெஞ்சமினை கண்டு, நீங்கள் சொன்ன இந்த சகோதரன் இவன் தானா என்று கேட்டார்கள். மகனே, ஆமா இவன் தான். அப்போ அவனை பார்த்து, மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்வாராக என்று யோசேப்பு பெஞ்சமினை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பெஞ்சமினை பார்த்தது இவனுக்கு துக்கம் இன்னும் தாங்க முடியல. போயிட்டு மறுபடியும் இவன் எழுதுறான். எகிப்தியர் எபிரேயரோட சாப்பிட மாட்டாங்க. அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவருப்பாயிருக்கும். ஆகவே அவனுக்கு தனியாகவும் இவர்களுக்கு தனியாகவும் எகிப்தியருக்கு தனியாகவும் ஆகாரம் வைத்தார்கள். மூத்தவன் முதல் இளையவன் வரை வரிசையா உட்கார வச்சான். யோசேப்பு சீட்டு போட்டுக்கிறான். இவங்க பிறந்த அந்த ஆர்டர் இருக்குது பிறகு அந்த ஆர்டர் பிரகாரம் சீட்டு போட்டுக்கிறான், சேர் போட்டுக்கிறான் உட்காந்து சாப்பிட்றதுக்கு. இப்படி இந்த வரிசையில் அவன் உட்கார வச்சது ஒருத்தர் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். சாப்பாட்டை பங்கு போட்டு அனுப்புறான். பெஞ்சமினுக்கு 5 மடங்கு அதிகமாக போட்டு அனுப்புறான். சரி, இது ஒரு பெரிய ஸ்டோரி, 2 எபிசோடா தான் பார்க்க முடியும். சரி, கவனிங்க. கர்த்தர் இவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனம் நிறைவேற கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆகுது. குறைஞ்சபட்சம் 20 ஆண்டுகள் ஆகுது. சில தரிசனங்கள், சில ஜபங்கள் உடனே கேட்கப்படுகிறது. இப்பவே பதில், ஐயோ ஆண்டவரே தன்னோரு மாறிக்குதே அப்படின்னு நீ ஜெபம் பண்ற. 25 வருஷம் கழிச்சு அந்த தருணவை நல்லா பண்ண என்ன பெரிய சொல்லணும். அப்ப 25 வருஷம் அந்த கஷ்டத்தை நீ என்ன பண்ணோம்,
அனுபவி. அப்போ இது உடனே உனக்கு தேவையான பதில். உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? சுகப்படுத்துறாரு. இன்னொன்று இருக்கு. ஆண்டவரே, நான் ஒரு நல்ல கார் வாங்கணும் ஆண்டவரே. 10 வருஷம் கழிச்சு கார் வாங்கணும். அல்லது நான் ஒரு நல்ல வீட்டை கட்டணும் ஆண்டவரே. 10 வருஷம் கழிச்சு வீடு கட்ட ஆண்டவர் உதவி செய்கிறார். அந்த 10 வருஷம் பொறுமையோடு நாம் என்ன செய்யணும்? காத்துக்கொண்டு இருக்க வேண்டும். அடுத்து முக்கியமான ஒன்று இங்கே நாம கவனிக்க வேண்டியது ஒன்று, கர்த்தர் ஒரு மனிதனோடு இருக்கிறார் என்பதை நீ தெரிஞ்சுக்கிட்டா பெஸ்ட் என்ன தெரியுமா? ஓடி போய் அவனோட ஓட்டிக்கணும். ஓடி போய் ஓட்டிக்கணும். எந்த விதத்திலும் அவனோட என்ன பண்ணக்கூடாது? பிரச்சனை வச்சுக்க கூடாது. அவனுக்கு வரக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களும் உனக்கும் ஆபிரகாம் வாழ்க்கையில் இதை பார்த்தோம், ஈசாக்கு வாழ்க்கையில் இதை பார்த்தோம், யாக்கோபு வாழ்க்கையில் இதை பார்த்தோம், இப்ப யோசேப்பினுடைய வாழ்க்கையில இதை பார்த்தோம். இப்போ ஆண்டவர் யாரோடு இருக்கிறார் என்பதை ரெகக்னைஸ் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஒருத்தரோட ஆண்டவர் இருந்தா அவங்க தீமை செய்ய மாட்டாங்க. இப்ப நான் ஆண்டவர் என்னோட இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் தீமை செய்ய மாட்டேன், நான் ஏமாத்த மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் திருட மாட்டேன். அப்போ வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் பெருக்கம் அடைந்து கொண்டே இருக்கும். blessings will multiply. ஆசீர்வாதம் பெருகிக் கொண்டே இருக்கும். அப்ப இவளை தான் என்னால வைக்க முடியும்னு எனக்கு ஒரு கணக்கு இருக்கு இல்ல? அந்த கணக்கு தாண்டின பிறகு, என்னுடைய பாத்திரம் முழுவதுமாய் நிறைந்த பிறகு அடுத்ததாக அது எங்க போகுது? அடுத்த பாத்திரத்துக்கு போகுது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில இதை நாம் ரொம்ப தெளிவாய் பார்க்கிறோம். அவனுடைய சகோதரர் அவனை வணங்கினார்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி வைத்தார். ஆனா இவன் நினைச்சிருந்தா அந்த 10 பேரை முதல் ட்ரிப் பார்த்த உடனே, நீங்க தானே என்னை எகிப்துக்கு வித்து போட்டீங்கன்ட்டு உடனே 10 பேர் என்ன பண்ணிட்டுக்கலாம். யோசேப்பு அப்படியா இல்ல. யோவானும், குறிப்பா யோவான் ரொம்ப நல்லவர். ஏசுநாதர் 12 சீஷர்கள்லயே நல்லூர் ஒருத்தர் சொல்லுன்னா அது யாரு? யோவான் தான். சாஃப்ட் ஸ்போக்கன், நல்லமா பேசுவாரு, வாலிபன். ஏசுநாதருக்கு அவருக்கும் ஒரே வயசு. அப்படி இருக்கிறப்போ ஒரு கிராமத்துக்குள்ள ஏசுநாதரும் சீஷர்களும் பிரவேசிக்க, அந்த கிராமத்தார் எதிர்த்து நீங்க எங்க கிராமத்துக்குள்ள வரக்கூடாது, அப்படியே திரும்பி போங்கன்ட்டாங்க. எந்த அளவுக்கு வாக்குவாதம் ஆயிருந்தா கோபமே படாத யோவானுக்கு என்ன வந்துச்சு? கோபம் வந்துச்சு. ஆண்டவரே, வானத்திலிருந்து அக்கினியை வர வச்சு இந்த கிராமத்தை என்ன பண்ணிடுங்க, ஒசுக்கி போட்டுருங்க, அழிச்சிருங்க அப்படின்னாரு. ஆண்டவருடைய பதில் என்ன? அடப்பாவி, ஏன் வந்தான்னு உனக்கு தெரியல, இழந்து போனதை இடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமார் இந்த உலகத்தில் வந்தார் என்பதை அறிந்து கொள்ளு. பழி வாங்குறது யோசேப்பினுடைய வேலை இல்லை. பழி வாங்குதல் யோசேப்பினுடைய எண்ணத்தில் கூட இல்லை. நாம கூட பழி வாங்க நினைக்க கூடாது, துடிக்க கூடாது. மாறாக கர்த்தர் பார்த்துக்கிறார். நான் பழி வாங்க நினைச்சா அப்பதான் கொஞ்சம் கோபம் வரலாம். கோபம் ஆறிட்ட பிறகு நானே அமைதியாகிறேன். ஆண்டவர் பழி வாங்க நினைச்சா 10 தலைமுறை அழிச்சுக்க முடியாது. ஆண்டவர் பழி வாங்க நினைச்சா உன் மேல, உன் பிள்ளைங்க மேல, பிள்ளைங்கள் மேல அப்படியே 10 தலைமுறைக்கு அழிச்சுக்க முடியாது. அப்படி ஆண்டவருடைய பழி வாங்குதல். ஆண்டவர்கிட்ட பிடிக்காத ஒரு குணம் பழி வாங்குதல் என்னுடையதுன்னு அவர் சொல்றாரு. அவர் பழி வாங்கினா யாரால தாக்கு பிடிக்க முடியும்? யோசிப்பு பாருங்க, தன் சகோதரரை இவங்க தான் இத்தவங்க தெரிஞ்சிருந்தோம், இப்பொழுது பதவியில் அவன் அமர்த்தப்பட்டிருந்தோம், அவன் பழி வாங்காமல் அவர்களை மன்னித்து. ஆனால் என்னன்னா இடையில சில அவர்கள் உணரும்படியாக சில விஷயங்கள் நடக்க வேண்டும். அவைகள் நடந்ததை நாம் பார்க்கிறோம். யோசேப்பினுடைய சகோதரர் எகிப்துக்கு போய் வந்தது அந்த முழு ஸ்டோரியினுடைய ஒரு பகுதி இன்றைக்கு பார்த்தோம். நாளைக்கு 2வது பகுதி
தியானிக்கலாம். நாளைக்கு யோசேப்புவும் அந்த முழு குடும்பமும் எகிப்துக்கு குடிபெயர்கிற வரையில நாளை காலையில் நாம் சந்திக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கலாம்.